விஆர் ஷார்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள நாகமலை ட்ரெக்கிங்க்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல கூகுள் சர்ச்சில் ஆரண்ய விகாரா என்று டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள ஆரண்ய விகாரா என்னும் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள ட்ரக் அவைலபிலிட்டி ஆப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னும் இடத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரக் நேமில் நாகமலை ட்ரக் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த டேட்டில் ட்ரக் போக போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் அவைலபிலிட்டி உள்ளதா என்பதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியையும் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மீண்டும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ட்ரக் நேம் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லாட்டை கிளிக் பண்ணிவிட்டு புக் நவ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 5 முதல் 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 100 ரூபாயும் 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 200 ரூபாயும் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் அடுத்து உங்களிடம் இதில் எந்த ஐடி ப்ரூஃப் உள்ளதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டுக்கான நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஏஜை இந்த இடத்துலையும் நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள ஆட் விசிட்டர்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த பெயர்களை டைப் பண்ணிக்கோங்க. இது போன்று ஒரு புக்கிங்க்கு 10 பெயர்களை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேர் ஒரே குரூப்பாக போகிறீர்கள் என்றால் அடுத்த 10 பேருக்கான புக்கிங்கை சேம் டேட்டில் புக் பண்ணிக்க முடியும். ஸ்லாட்டில் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாருடைய பெயரையும் ஆட் பண்ணிட்ட பிறகு கெட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள ப்ரொசீட் டு பே என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ ஐடி மூலமாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான டிக்கெட் ஷோ ஆகும். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரிண்ட்டை நீங்கள் கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் காட்டிட்டு தான் நீங்கள் நாகமலைக்கு போக முடியும். இந்த நாகமலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி உயரத்தில் உள்ளது. இந்த மலையில் உள்ள 5 தலை நாகத்துடன் கூடிய சிவனை காண 20 கிலோமீட்டர் மலையில் ட்ரெக்கிங் செய்து அதன் பிறகே காண முடியும். இந்த நாகமலை செல்லும் வழியில் சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனார் வம்சாவளிகள் இந்த மலையில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.